ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குரூப் 2A மெயின் எக்ஸாம் ரீசனிங் போர்ஷன் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஏஜ் ப்ராப்ளம். 6 ஆண்டுகளுக்கு முன்பு பிகமக்கியோட வயதுகளின் விகிதம் 3:2. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 8:7. தற்பொழுது அவர்களுடைய வயதுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரேஷியோ எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டா 2 கூட ஒரு 5 ஆட் ஆகி 7 ஆ இருக்கு, 3 கூட ஒரு 5 ஆட் ஆகி 8 ஆ இருக்கு. அப்போ இங்க நம்மளுக்கு 5 ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த 5 ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக காரணம் வந்து தற்பொழுது வந்து 6 ஆண்டு பேக் இருக்கும், தற்பொழுது வந்து 5 ஆண்டு ஃபார்வர்ட்ல இருக்கும். மொத்தம் இங்க நம்மளுக்கு 10 இயர்ஸ் வருது. அப்ப 10 இயர்ஸ் ஆட் ஆயிருக்கு. இந்த 10 இயர்ஸ் தான் 5 ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக ரீசன். அப்ப 5 வச்சு 10 கேன்சல் பண்ணீங்கன்னா 1 ரேஷியோ ஈக்குவல் டு 2 இயர்ஸ் வரும். 2 வருஷத்துக்கு ஒரு ரேஷியோ. அப்போ 6 வருஷத்துல இருந்து இப்ப நம்ம ஆட் ஆகி முன்புல இருந்து இப்ப தற்பொழுது வரணும். எத்தனை ஆண்டு வரணும்? 6 ஆண்டு. 6 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு மொத்தம் எத்தனை ரேஷியோ ஆட் பண்ணீங்கன்னா 3 ரேஷியோ ஆட் பண்ணணும். அப்போ பிளஸ் இங்க 3 ஆட் பண்ணுங்க 6, பிளஸ் இங்க 3 ஆட் பண்ணுங்க 5. அப்போ தற்பொழுது அவர்கள் வயதுகளின் விகிதம் 6:5. காமன் சென்ஸ் பாத்தீங்கன்னாக்க P வந்து பெரியவராகவும் Q வந்து சின்னவராகவும் காட்டிருப்பாங்க. அப்ப இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்லயே ஆப்ஷன் A மட்டும் தான் P பெரியவராகவும் Q சின்னவராகவும் இருக்கு. பாக்கி எல்லாம் P எப்படி காட்டிருக்காங்கன்னா சின்னவரா காமிச்சிருக்காங்க. இதை வச்சு கூட நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணலாம்.